படக்கள்ள மூவில இந்த விஷயத்த நோட் பண்ணீங்களா? பிரேக்கப்னு நீயே புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒரு பேப்பர் எடுத்துக்க, அவளை பத்தி நினைக்கிறது எல்லாத்தையும் எழுது. அது திட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நினைக்கிறது மொத்தம் எழுதிட்டேன்னு தோணும் போது அந்த பேப்பரை முழுசா எரிச்சிரு. அது சாம்பலானதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி கிடைக்கும்ல. ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்ற எந்த விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சைக்காலஜில இதோட பேரு அஃபெக்ட் லேபிளிங். அதாவது நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, ஹார்ட் பிரேக் ஆகி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மூளையில இருக்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு பார்ட்டோட பேரு அமிக்டாலா. ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கவங்கள இன்னும் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி விட்டுரும். அதே மாதிரி லாஜிக்கலா பிராக்டிக்கலா யோசிக்கிற பிரெயினோட பேரு தான் ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கல்ல, அப்ப நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும். அந்த மெமரி எல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளை டேக் போட்டு உங்களோட எமோஷனல் பிரெயின்ல இருக்கும். ஆனா நீங்க இதை பத்தி ஓவர் திங்க் பண்ண அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் உங்களோட லாஜிக்கல் பிரெயின்ல வச்சுக்கும். ஆனா லாஜிக்கல் பிரெயின் என்ன பண்ணும்? யாரா அவன் லவ்ன்றான், ஹர்ட்ன்றான், எனக்கு புரியுற பாஷையில பேசு, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட்டிங்லேயே வச்சிருக்கோம். அதுவே ஒரு பேப்பர் எடுத்து நீங்க நடந்ததெல்லாம் ஒரு கதையா எழுதுறீங்க. இப்படிதான் பட்டர்ஃப்ளைஸ் வந்துச்சு, இப்படிதான் செருப்படி வாங்கினேன், இப்படிதான் எனக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சாங்க, கடைசியில இப்படி ரொம்ப ஹர்ட் ஆகி போயிருக்கேன், ஏன்னா அவங்க ரிப்ளையே பண்ணல அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒரு கதையா, ஒரு கான்டென்ட்டா நீங்க ஒரு பொட்டலம் கட்டி ஒரு மெமரியா இப்ப ஸ்டோர் பண்றீங்க. அப்போ ஆல்ரெடி உங்களோட லாஜிக்கல் பிரெயின்ல ஒரு பட்டர்ஃப்ளை டேக் போட்ட மெமரி இருக்குல்ல, அது தூரம் தூக்கி போட்டுட்டு இப்போ நீங்க கொடுத்துருக்க அந்த ஒரு கான்டென்ட்டை, ஓகே பேபி இதுதானே உனக்கு ப்ராப்ளம், எனக்கு புரியுற லாங்குவேஜில் கொடுத்துருக்கேன், நான் அதை ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நைட் ஃபுல்லாக தேன் சுடரை பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு அழுது தீத்து உங்கள் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் படம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஓவர் திங்கிங் லூப்பை பிரேக் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை 50% கம்மி பண்ணி கொடுக்கும். ஆனால் இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணலாம், ஏன் எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது படப்படப்படன்னு சொல்லுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தை லாஜிக்கல் பிரெயினுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இது ரொம்ப புது விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய ஹாஸ்பிட்டல், ரீஹேப் சென்டர், அப்புறம் ட்ராமா கிளினிக், நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் இதை சிபிடி, பிடிஎஸ்டின்ற பேரில் ஜேர்னலிங் மெத்தட் மூலமாக நிறைய பேருக்கு யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய சைக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய இண்டிவிஜுவல்ஸும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஹார்ட் பிரேக் ஆன உங்களோட ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.